அஸ்ஸலாமுஅலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப். நான் உங்கள் ஃபாத்திமா ரினோசா. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் சிஜிசி டாக் ஷாப் அப்படிங்கிற எங்களுடைய யூடியூப் சேனலினூடாக உன்னால் முடியும் அப்படிங்கிற திட்டத்தினூடாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் பாடசாலைகளில் உள்ள லைப்ரரிஸ், அதாவது மாணவர்களுக்கு வாசிக்கணும் நீங்கள் அப்படின்னு மாணவர்களுக்காக 161 புத்தகங்கள் வரைக்கும் மாதம் கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் மந்த் கொடுக்க கிடைக்கல, ஏன்னா நோன்பு வந்ததுனால அதை கொஞ்சம் அப்படியே தள்ளி போட்டு இந்த மாதம் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த தடவை 6வது தடவையாக சிஜிசி டாக் ஷாப் கண்டியில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரா தமிழ் வித்தியாலயத்துக்கு 161 புத்தகங்களை கொடுக்கறதுக்கு தயாராகி வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் நான் இன்றைக்கி பூபாலசிங்கம் புக் ஷாப்புக்கு வந்திருக்கேன். நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஒவ்வொன்றையும் பார்த்து செலக்ட் பண்ணி எங்களுடைய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இந்த மாதம் 30ஆம் தேதி பரமேஸ்வரா ஸ்கூலுக்காக நான் புத்தகங்களை தேர்ந்தெடுத்துட்ருக்கேன். இது 6வது பாடசாலை அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்பெஷலாக மாணவர்களுக்கு என்னென்ன தேவையோ அப்படிங்கிறத, லைப்ரரிஸ்க்கு முக்கியமானது எது எது தேவை அப்படிங்கிறத பார்த்து டைம் எடுத்து செலக்ட் பண்ணி அப்படியே எடுத்து அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, புக்ஸ் எல்லாம் புக் ஷாப்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு அப்படியே கண்டிக்கு கண்டியிலேருந்து 1 hour ட்ராவல் பண்ணி இப்போ மடூல் கிழக்கு வந்திருக்கோம். பாருங்கள், ஏரியா எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு கையை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மலையில் தான் இருக்குது இந்த ஸ்கூலு. நாங்கள் புத்தகம் கொடுக்க போகிற ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அந்த மலையில் தான் இருக்குது. அங்கே தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். ஸோ ரொம்ப அழகாக ரசிக்கக்கூடிய மாதிரி ஒரு இடம். பட்டு ரொம்ப தூரமாக நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். வாங்க அப்படியே போகலாம். இன்றைய தினம் சிஜிசி டாக் ஷாப் கொலம்போ நிறுவனத்தின் உதவியுடன் இன்று எமது பாடசாலையில் பெறுமதிமிக்க புத்தகங்களை வழங்குகின்ற நிகழ்வின் முதலாவது அம்சமாக மங்கள குத்துவிளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. மங்கள குத்துவிளக்கை ஏற்றி வைப்பதற்காக அருட்சகோதரி அவர்களையும், உப அதிபர் அவர்களையும், பாத்திமா ரினோசா நௌசாட் அவர்களையும், பகுதி தலைவர் தினேஷ்குமார் ஆசிரியர் அவர்களையும், ஆரம்ப பகுதி தலைவர் செந்தில்குமார் ஆசிரியர் அவர்களையும், நூலகத்திற்கு பொறுப்பான கோகிலாதேவி ஆசிரியர் அவர்களையும், மாணவர் சார்பாக ஒருவரையும் அன்போடு அழைக்கின்றனர். திருச்சிற்றம்பலம். மற்ற பற்றென நின்று நீன் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேனே நீ பிறவாதம் தன் வைத்தேனி. கற்றவர் தோல் ஏந்தி சீர்கரையொரு பாண்டு கொடுமுடி நற்றவா உனை நான் வர
கீழும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நற்றவா உனை நான் வர கீழும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. உலகிலாம் உணர்ந்து ஓதுவற்கரியவன் நிலகுலாவின் நீர்மலி வேண்டியன் அழகில் சோதியன் ஐம்பலத்தாண்டுவார் மலச்சிலம்படி வார்த்தி வணங்குவோம். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். அன்பான இறைவா, இந்த நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் தகப்பனே. இந்த நாளிலே விசேட விதமாக எங்களை ஒரு சிறு குடும்பமாக ஒன்றுமித்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த நாளிலே நடாத்தவிருக்கும் இந்நிகழ்வு நிறைவாக ஆசீர்வதித்தரலும். இந்நிகழ்வு தொடக்கம் முதல் முடிவு வரை உமது இரத்த கோட்டால் மூடி மறைத்து எந்த ஒரு சாத்தானின் சூழ்ச்சிகளின்றும் நல்ல முறையில் நிகழ்ச்சி நிறைவடைய எங்கள் நாயகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Arrahmanirrahim. Maliki yaumiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. Amin. இந்நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை இடம்பெறும். வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக எமது பாடசாலை உபாதிபரை அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த மதிய பொழுதில் எமது பாடசாலைக்கு புத்தகங்களை வழங்க வைப்பதற்காக வருகை தந்திருக்கும் அதிதிகளை முதலாவதாக வரவேற்றுக் கொள்ள ஆசைப்படுகின்றோம். அந்த அடிப்படையில் சிஜிசி டாக்ஸ் ஆஃப் கொலம்போ நிறுவனத்தின் உரிமையாளர் ரினோசா நவ்சாட் அம்மையார் அவர்களை வருக வருக என எமது பாடசாலை சார்பாக, மாணவர் சார்பாகவும், பெற்றோர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அத்தோடு அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்களான மனோஜ் மற்றும் அரவிந்த் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அத்தோடு எமது பாடசாலையின் ஆசிரியர் குழாத்தினரையும் எமது மாணவர் சமூகங்களையும் வருக என வரவேற்றுக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மற்றும் உபாதிபர் மற்றும் ஆசிரியர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மனிதனை முழுமையாக்கும் கருவியாகவே வாசிப்பு காணப்படுகின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் வீணான பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு நேரத்தை வீணடிக்காமல் சிறந்த நல்ல பொருளாதார பின்னணி வாய்ந்த புத்தக வாசிப்பின் பழக்கத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று வீட்டில் இருந்து கொண்டே இணையதளங்களின் மூலம் மாணவர்கள் அனைவரும் வாசிப்பினை பழக்கப்படுத்திக் கொள்கின்றார்கள். வாசிப்பு என்பது ஒரு மனிதனை பூரணப்படுத்துவதோடு சிறந்த அறிவு நுண்ணறிவினையும் வழங்குகின்றது. எம்மை சூழ்ந்து காணப்படுகின்ற இந்த உலகத்தின் அறிவையும் மற்றும் புதிய புதிய தகவல்களையும் இந்த வாசிப்பானது எமக்கு வழங்குகின்றது. அதாவது வாசிப்பு என்பது ஒரு மனிதனின் வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது. நூலறிவு ஆகுமாம் நுண்ணறிவு என்ற ஔவையாரின் கூற்றிற்கிணங்க, அதாவது ஒரு மனிதன் எவ்வளவு நூல்களை வாசிக்கின்றானோ அந்த அளவிற்கு அவன் அறிவினை பெற்றுக்கொள்கின்றான் என்று கூறப்படுகின்றது. மேலும் வாசிப்பதன் மூலம் புத்தக அறிவினை மாத்திரம் பெற்றுக்கொள்ளாமல் எம்மை சூழ காணப்படுகின்ற சமூகம், பொது அறிவு, உலக நடத்தைகள் போன்ற தகவல்களையும் எமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. அதாவது வாசிப்பின் மூலம் ஒரு மனிதன் பூரணமடைகின்றான் என்ற வாசகம் இதன் மூலம் தெரியப்படுத்த வருகின்றது. வாசிப்பானது ஒரு மனிதனுக்கு சிறந்த ஒரு பொழுதுபோக்கை வழங்குகின்றது. மேலும் படைப்பாற்றல், கல்வியாற்றல், பொறுமை போன்ற நன்மைகளையும் வாசிப்பு எமக்கு எடுத்து தருகின்றது. மேலும் பல விடயங்களையும் வாழ்க்கை அனுபவங்களையும் எமக்கு பெற்று தருவதோடு ஒரு தலை சிறந்தவர் உயர்ந்த இடத்தை பெற்றுவதற்கான காரணியாகவும் அமைகின்றது. அதாவது வறுமையான குடும்பத்திலே பிறந்து புத்தக வாசிப்பின் மூலம் உலகை அறிந்து அமெரிக்காவின் தலை சிறந்த தலைவராக திகழ்கின்ற ஆப்ரஹாம் லிங்கன், மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை என்னும் நூலின் விளைவாக உலகத்தை அடைந்த மார்ட்டின் லூதர் மற்றும் அறிவு நூல்கள் போன்றவற்றை வழங்குகின்ற அப்துல் கலாம், மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, லெனின் போன்ற அறிஞர்கள் புத்தக வாசிப்பின் மூலமே உலகை அடைந்தார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது.
ஒரு நல்ல நூல் ஒரு நல்ல நூலகத்திற்கு சமன் என்கிறார்கள். அதாவது ஒரு மனிதன் எவ்வளவு நூல்களை வாசிக்கின்றானோ அந்த அளவிற்கு அவன் அறிவினை பெற்றுக்கொள்கின்றான் என்று கூறப்படுகின்றது. அதனை உணர்ந்த நாம் சிறந்த நூல்களின் சிறந்த புத்தக வாசிப்பின் பழக்க வழக்கத்தை மேம்படுத்திக் கொள்வோம். ஒரு புத்தகசாலை திறப்பது 1000 சிறைச்சாலைகள் மூடுவதற்கு சமனாக காணப்படுகின்றது. ஆகவே மாணவர்களாகிய நாம் அனைவரும் புத்தக வாசிப்பினை மேம்படுத்திக் கொண்டு உலகின் சிறந்த பிரஜைகளாக விளங்குவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன். சரியா, இங்கே எல்லா டீச்சர்ஸ் மாதிரி இருக்கீங்க, எல்லா மாணவர்களும் இருக்கீங்க. கண்டியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாலம் இருக்குமா மடுல்கல்ல பரமேஸ்வரா வித்யாலயம் இல்லையா, தமிழ் வித்யாலயம். இந்த வித்யாலயத்துக்கு வந்து வருகை தந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பேர் வந்து ஃபாத்திமா ரினோசா. நான் வந்து ஒரு ஊடகவியலாளர். 10 வருஷமாக ஊடகவியல் துறையில் இருந்துகிட்ருக்கேன். 2015 இருந்து 2020 வரைக்குமே ஒரு டெலிவிஷனில் வந்து தொகுப்பாளராகவும் பேச்சாளராகவும் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் இருந்தேன். அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் சேனலை மூடிட்டாங்க. யூடிவி அப்படிங்கிற ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நாங்கள், என்னுடைய பிரதிப்பணிப்பாளர், எங்களுடைய எடிட்டர், கேமராமேன் மிஸ்டர் அரவிந்தன் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுடைய நண்பர் திரு மனோஜ் அவங்க வந்திருக்காங்க எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ 2020 வந்து டெலிவிஷன் மூடினதுக்கு அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம்னா, இப்போ ஒர்க் இல்லை எங்களுக்கு, என்னடா பண்ணுறது, ஒர்க் பண்ணிட்டோமே, நாம் ஒரு ஊடகவியலில் இருக்கோமே, என்ன பண்ணுறது காசுக்கு, என்ன பண்ணுறது சாப்பாடுக்கு அப்படின்னு நாங்கள் யோசிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், திறமை எங்கே இருந்தாலும் நம்மளை வந்து கைவிடாது இல்லையா. நமக்கு டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நான் வந்து ரொம்ப புக் வாசிப்பேன். ஒரு டைமில் என்னோட லைஃப் வந்து ரொம்ப ஒரு அடிமட்டத்துக்கு போயிடுச்சுங்க. அடிமட்டத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு சில புத்தகங்கள், ஒரு சில பேச்சுக்கள் என்னோட லைஃபே சேஞ்ச் பண்ணிச்சு. உதாரணமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் டிவியில் இருக்கக்கூடிய கோபிநாத் அவர்கள், பேச்சாளர் கோபிநாத் அவர்களை தெரியும் தானே, அவர்களுடைய ஸ்பீச்செல்லாம் நான் அடிக்கடி கேட்பேன். சுகி சிவம் ஐயா அவர்களுடைய ஸ்பீச்சை அதிகமாக கேட்பேன். சுஜித்குமார் அவர்களுடைய ஸ்பீச் கேட்பேன். இப்படி பல பேச்சாளர்களுடைய பேச்சுக்களை வந்து கேட்டு 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 நம்ம இப்படி இருக்கக்கூடாது, ஏதாச்சும் சாதிக்கணும். உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய பெண்கள் வந்து ஊடகத்துறையில் இருக்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். முன்னுக்கு வர முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் என்ன வந்து அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தேவையா, நீங்கள் பொம்பளை பிள்ளை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுவாங்க. பட் அதையும் தாண்டி அந்த ஃபீல்டுக்குள்ளே, ஊடகத்துறைக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் அதை தாண்டி வரணும்னா நல்லா ரீட் பண்ணணுங்க. எனக்கு 4 மாதம் வேலையே இல்லை. கொரோனாவால் வந்து சேனல் மூடினதுக்கு அப்புறம் சேனலை இழுத்து மூடிட்டாங்க. ஒர்க் இல்லை 4 மாதம். நானும் என்னுடைய எடிட்டர் சகோதரர் அரவிந்தன் அவர்கள் என்ன பண்ணோம், டெய்லி லைப்ரரிக்கு போவோம். அங்கே கொழும்புல வந்து பப்ளிக் லைப்ரரி போயிருப்பீங்களோ தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். லைப்ரரிக்கு போய் என்ன பண்ணுவோம், என்னென்ன புத்தகங்கள் இருக்கோ அதெல்லாம் வாசிப்போம். வாசித்து நிறைய புத்தகங்கள் வாசித்தோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக சில புத்தகங்களை வாசித்து காலையில் 9க்கு போனால் ஈவினிங் 8க்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன். அந்த அளவுக்கு வேலை இல்லை. பட் அந்த பிஸியான ஒரு டைமில், பிஸியான ஒரு பரபரப்பான நாள்களாக நம்மளுடைய நாட்களை ஏற்படுத்திக்கணும். சும்மா இருந்தால் யோசனை வரும், அடுத்தது என்ன பண்ணுறது, நம்ம தோத்துட்டோமோ நமக்கு தோணும். இல்லை நம்ம தோக்கலை, நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னு ரீட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு சில புத்தகங்களுடைய பேஜ், இப்போ நம்ம அடுத்ததாக லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு புத்தகத்தினுடைய ஒரு பேஜில் நமக்கு அதுக்கான தீர்வு இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் அப்படி உணர்ந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. சில நேரங்களில் இந்த படம் பார்க்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் டெலிவிஷனை திறந்து அந்த படம் போகும். யாருக்காச்சும் அப்படி நடந்திருக்கா? இந்த பாட்டு கேட்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் டெலிவிஷன் ரேடியோ திறந்து அந்த பாட்டு போகும். அதே மாதிரி சில நேரங்களில் குர்ஆனை வந்து நான் ஓதும் பொழுது ரொம்ப மனசு வந்து நொந்துட்டு இருக்கும் பொழுது அந்த குர்ஆனை திறந்தோடனே ஏதோ நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கிது அந்த அத்தியாயத்திலேருந்து. அதே மாதிரி ஒரு புத்தகத்தை திறந்தோடனே ஓகே, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வந்து நமக்கு அந்த பேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்படி புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்த உடனே என்னோட லைஃப் ரொம்ப லோ லெவலில் இருந்து ஒரு அப் லெவலுக்கு வந்துச்சு. என்னுடைய க்ரோத்தை வந்து என்னால் காண முடிஞ்சுது. என்னோட ஃபெயிலியரை வந்து உடைச்சிட்டு நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலுக்கு வந்தேன். அப்படின்னா எல்லாத்துக்குமே காரணம் புத்தகங்கள் தான் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அப்போது நான் அதில் இருந்து முன்னாடி வந்தேன். எப்படி நான் வந்து சிஜிசி டாக் ஷாப் அப்படிங்கிற ஒரு சேனலை உருவாக்கணும். இப்போ வேலை கிடையாது இல்லை, எங்கள் 2 பேருக்கும் வேலை இல்லை. சேனலில் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணி என்னோட சம்பளமே வந்து 25,000 ரூபாய் தான் அந்த டைமில். அதுக்கப்புறம் 40,000 ரூபீஸ். இப்போ வேலை கிடையாது, என்ன பண்ணுறது அப்படின்ற உடனே என்னோட எடிட்டர் அரவிந்தன் கிட்ட நான் சொன்னேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், செம்மையாக பண்ணுறோம், நம்ம தோத்துறக்கூடாது. மீடியாவிலேருந்து வந்து, அதாவது நல்லா இருந்தவன் வந்து கெட்டு போயிடக்கூடாது, கெட்டு போனவன் நல்லா இருக்கலாம்ல, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே சிஜிசி டாக் ஷாப் கான்ஃபிடென்ட் குரூப் ஆஃப் சிலோன் அப்படிங்கிற பேரில் ஃபேஸ்புக்கில் ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணி நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணேன். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன்.
இளைஞர்களை இப்படி பண்ணாதீங்க, கேர்ள்ஸ் இப்படி பண்ணாதீங்க, இப்படி இதாகாதீங்க, உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஸ்கூலுக்கு வருவோம், அந்த புள்ள போட்டிருக்கிற மாதிரி ஷூ நம்ம கிட்ட இல்லையே, அந்த புள்ள வச்சிருக்கிற பென்சில் நம்ம கிட்ட இல்லையே, அந்த புள்ள வச்சிருக்கிற ட்ரெஸ் நம்ம கிட்ட இல்லையே. சிலவங்க கிட்ட ஒரு 4 செட்டு ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா, சிலவங்க கிட்ட 2 தான் இருக்கும், மாற்றி மாற்றி கழுவி போட்டு வருவோம். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து உடைக்கணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு தன்னம்பிக்கை வரணும். நம்ம வந்து படிக்க தானே வந்திருக்கோம், நடிக்க வரல. நம்ம நடிக்க வந்தால் தான் நம்மளை நம்ம அழகுபடுத்திக்கிட்டு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு விதவிதமாக வாட்ச் கட்டிட்டு விதவிதமாக ஷூ போட்டுக்கிட்டு நம்ம வரலாம். ஆனால் நமக்கு வேணும் என்ன அப்படிங்கிறது வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் தான் இல்லையா? இப்போ நம்ம வந்து சொல்லணும், இப்போ நம்மளுடைய நம்ம எல்லாம் மத்திய மலைநாட்டில் இருக்கோம். மத்திய மலைநாடு அப்படின்னும் பொழுது இந்த எவ்வளோ அழகான ஒரு தேசம் பாருங்க. மத்திய மலைநாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு கேண்டியில் வந்து ஒரு போர்ட் போட்டிருக்காங்க. கேண்டிகளை வந்து என்ட்ரு ஆகும் பொழுது அந்த போர்டை பார்த்த உடனே ஒரு தமிழால் எழுதியிருக்காங்கப்பா, எங்கே போனாலும் தமிழ் நமக்கு முக்கியம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த தமிழுடைய அந்த வாசம் வீசுது மத்திய மலைநாட்டில். அப்போ அந்த மத்திய மலைநாட்டில் மிக மிக முக்கியமாக தோட்ட தொழிலாளர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. தோட்ட தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 200 வருஷமாக இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய தந்தையர்கள், உங்களுடைய தாய்கள் என்ன தொழில் பார்த்துட்டு இருக்காங்க. பட் அதே தான் நம்ம வந்து பரம்பரையாக நம்ம செய்ய போகிறோமா? கிடையாதுல்ல. நம்ம டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், பைலட்டாக வரணும், இப்படி எவ்வளவோ துறைகள் இருக்கு. ஆசிரியர் அப்படிங்கிற துறைக்குள்ள நம்ம முடங்கி போயிடாம இன்னும் நம்ம நிறைய பேர் வந்து வெளியே வரணும். இன்னைக்கு அசானி அப்படிங்கிற ஒரு கேர்ள் பாருங்க, இந்தியாவில் போயிட்டு உலகம் ஃபுல்லாக அந்த பிள்ளையோட நேம் தெரியும். இன்னைக்கு யார கில்மிஷா அப்படிங்கிற ஒரு கேர்ள். தமிழுக்கு கிடைச்ச பெருமை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு தேவை என்னன்னா, தாழ்வு மனப்பான்மையை விட்டு நம்ம வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாம் வந்து அடுத்து படிக்கணும். படிக்கிறதுக்கு என்ன தேவை? நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை. அந்த மோட்டிவேஷனை கொடுக்கணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ண எப்போ எங்களுடைய சேனல் சிஜிசி டாக் ஷோப் அப்படிங்கிற சேனலை ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி அதில் கிட்டத்தட்ட 1,57,000 பேர் எங்களுடைய சேனலை வந்து பின்பற்றி தொடர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இலங்கையில் நடக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள், எனக்கு காமெடி பண்ண வராது, ரீல்ஸ் பண்ண வராது, டிக்டாக்ல வந்து டப்பிங் பண்ண வராது, இப்படி இதெல்லாம் வராது. பட் நான் சீரியஸாக அரசியல் சம்மந்தமாக பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு ஆடு அப்படிங்கிறதுனால நானும் என்னுடைய எடிட்டர் அரவிந்தன் என்ன பண்ணோம், இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சம்பந்தமாகவே எல்லாமே நாங்கள் பேசினதுக்கு அப்புறம் எங்களுடைய சேனல் வந்து ரொம்ப க்ரோத் லெவலில் போனதுக்கு அப்புறம் தான் நான் மிஸ்டர் அரவிந்தன் கிட்ட சொன்னேன், அரவிந்த், நான் வந்து ரொம்ப லோ லெவலில் இருந்து தான் என்னுடைய வாழ்க்கையோ கோபிநாத் அவர்களுடைய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படிங்கிற ஒரு புத்தகத்தினுடைய பக்கம் என்னுடைய லைஃப்பை மாற்றுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுடைய லைஃப்பையும் வந்து ஒரு புத்தகம் மாற்றணும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வாசிக்கணும். சில நேரம் வாசித்தா எனக்கு தூக்கம் வருதுங்க, நைட்டில் தூக்கம் வரலாட்டி ஒரு புத்தகத்தை வாசிங்கன்னு வீட்டில் சொல்லுவாங்க. ஆனால் ஏன் நீங்கள் சும்மா உள்ள புத்தகங்கள் எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கீங்க? பிடிச்ச புத்தகத்தை வாசிங்க, இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகத்தை வாசிங்க. ஸோ மாணவர்களை வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள ரீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்ட இந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு 6வது முறையாக நடக்குது. இது 6வது ஸ்கூல். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணணும், மிக மிக முக்கியமாக நூலகத்துக்கு புத்தகம் கொடுக்கணும். எங்களுடைய ஸ்கூல் டைமில் நாங்கள் லைப்ரரிக்கு போவோம், 1 hour எங்களுக்கு டைம் தருவாங்க ரீட் பண்ணுறதுக்கு. அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு புத்தகத்தை வாசிச்சுட்டு வருவோம். அந்த புத்தகத்தில் என்ன எழுதி இருந்துச்சுன்னு சில நேரம் இப்போ நமக்கு ஞாபகம் வரும். ஸ்கூல் டைமில் நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி O level படிக்கும் பொழுது நான் படித்த சில புத்தகங்கள் எனக்கு இப்போ ஞாபகம் வரும். ஆனால் அது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கணும். அந்த ஒரு சில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற புத்தகங்கள் எல்லாமே அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், மகாத்மா காந்தி, சரோஜினி தேவி, ராதாகிருஷ்ணன், லெனின், கால் மார்க்ஸ், நிறைய பேர் யாரெல்லாம் நிறைய பேர் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய பேர் பெரிய பெரிய புத்தகங்கள் கிடையாது, குட்டி குட்டி புத்தகங்கள் ஈஸியாக வாசிச்சிடலாம், 2-3 months வாசிக்கலாம். இப்படி என்னுடைய லைஃப்பை ஒரு புத்தகம் மாற்றின மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்பையும் ஒரு புத்தகம் மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த சேலஞ்சை வந்து நான் எடுத்தேன். எப்போனா கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் நான் எடுத்ததுக்கு அப்புறம் முதல் முறையாக நான் 2 பேர்கிட்ட கேட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க தான் கேட்டேன். சுவிட்சர்லாந்தில் இருக்காங்க குட்டி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா இப்படி தான் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ண வைக்கணும், அவங்கள ரீட் பண்ண வைக்கணும். எல்லாருமே வந்து யூடியூப் சேனலால் என்ன பண்ணுறாங்கன்னா காசு பேக் வாங்கி கொடுப்பாங்க, ஸ்கூல் ஷூ வாங்கி கொடுப்பாங்க, இது வாங்கி பென்சில் வாங்கி கொடுப்பாங்க, பேனை வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வந்து தந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேனை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வீசிடுவீங்க, ஷூவை யூஸ் பண்ணிட்டு வீசிடுவீங்க, புக்கை யூஸ் பண்ணிட்டு யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு வீசிடுவீங்க, எல்லாத்தையும் வீசிடுவீங்க. ஆனால் புத்தகத்தை கொண்டு வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் படித்து உங்களுடைய பசங்க படித்து உங்களுடைய குழந்தைங்க, உங்களுடைய பேர பிள்ளைங்க, உங்களுடைய பூட்ட பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற அளவுக்கு லைப்ரரியில் அந்த புத்தகம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நான் இப்படி செய்ய போகிறேன், என்கிட்ட காசு இல்லை,
அந்த டைமில் என்கிட்ட இருக்கல, ஏதாச்சும் செய்யுங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கடந்த வருஷம் 2023 உங்களுக்கு வெயில் இருந்தால் நீங்கள் அங்கே போங்க, இங்கே வெயிலில் இருந்துட்டு கேட்காதீங்க எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நீங்கள் வெயிலில் இருக்கிறது, ஏன்னா நீங்கள் அங்கே போகலாம், நின்றுட்டு கூட இருக்கலாம், வெயிலில் நிற்காதீங்க. ஏன்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க இந்த வெயில் காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெயிலில் நிப்பாட்டாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாவம் எனக்கு எதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, குட்டி ஐயா அவங்க கிட்ட வந்து நான் கேட்டேன், எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறீங்களா, நான் புத்தகம் கொடுக்கணும் அப்படின்னு. எங்கள் வீட்டில் வந்து சொன்னாங்க, மொக்கையான ஒரு ஐடியாவாக இருக்கே, இதை கொடுத்து என்ன பிரயோஜனம், யாராச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க, இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு பேக் இருக்காது, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதி இருக்காது, காசு இருக்காது, ஒழுங்கான ஷூ இருக்காது, எல்லாம் பிஞ்ச ஷூவாக இருக்கும், இதை வாங்கி கொடுங்க. நான் சொன்னேன் இதை வாங்கி கொடுக்க மாட்டேன், இதை வாங்கி கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிட்டு வீசிட்டு போயிடுவாங்க. நான் கொடுக்க போகிறது காலாகாலத்துக்கு இருக்க போகிறது, நான் கொடுக்க போகிறது நான் செத்து போனதுக்கு அப்புறமும் ஒரு புள்ள அந்த புத்தகத்தை படித்து அந்த பிள்ளையோட லைஃப் மாறிச்சுன்னா அந்த நன்மை எனக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நான் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குட்டியாய் அவங்க சுவிட்சர்லாந்துலேருந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு 1 லட்சம் காசு உடனே போட்டாங்க. ஓகே ரினோசா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணேன், அந்த 1 லட்சத்தை எடுத்து மூதூரில் திருகோணமலையில் இருக்கக்கூடிய மூதூர் ஸ்கூலுக்கு போயிட்டு 75,000 பெறுமதியான புத்தகங்களை கொடுத்தேங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்வார், ரினோசா நீங்கள் கொடுத்த புத்தகங்கள் எல்லாமே அருமையான புத்தகங்கள். இப்போ நீங்கள் புத்தகங்கள் தான் நினைப்பீங்க, எங்கேயோ உள்ள கண்ட புத்தகத்தெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்கப்பா, அதெல்லாம் திறந்தாலே நமக்கு தூக்கம் வருதுப்பா. கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 161 புத்தகங்களும், ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நாங்கள் 161 புத்தகம் கொடுக்குறோம். நீங்கள் கேட்பீங்க ஏன் 161 கொடுத்துட்ருக்கீங்கன்னு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த 1 லட்சத்தில் நான் வாங்கினேன் 76,000 வாங்கின புத்தகம் ஒரு 161 புத்தகம் வந்துச்சு. ஏன் அதே தொகையை அடுத்தடுத்த ஸ்கூலுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது, ஏன்னா பாரபட்சம் பார்க்கக்கூடாது இல்லை, அதனால் அதே தொகையை எல்லா ஸ்கூலுக்கும் கொடுத்துட்ருக்கோம். அப்போ அவங்க காசு போட்டு விட்டாங்க. முதல் ஸ்கூலாக திருவோணமலையில் உள்ள மூதூர் ஸ்கூலுக்கு நாங்கள் கொடுத்தோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரமீஸ் ஃபௌசி அவர் சொன்னார், ரினோசா என்னால் நிறைய காசு கிடையாது, வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த சவுதி அரேபியாவில், நீங்கள் நல்லா கேட்டுக்கணும் இந்த விஷயத்த, இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அவர் காசு கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்துருக்காருன்னா, சவுதி அரேபியாவில் அவருடைய நண்பர்கள் வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த நண்பர்கள் கிட்ட எனக்கு வந்து முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கேட்டு ஒரு 10 ரியால் 20 ரியால் 50 ரியால் சேர்த்து அந்த எல்லா காசையும் சேர்த்து எனக்கு மாற்றி ஒரு 5,000 ரூபா மாதிரி ஃபர்ஸ்ட்டு போட்டு விட்டார் முதல் ப்ராஜெக்ட்டுக்கு. அப்படி காசு வந்து தான் இது 6வது ஸ்கூலாக கொடுக்குறோம். 2வது ஸ்கூலாக வந்து அரக்கியால ஸ்கூலுக்கு கொடுத்தோம் 95,000 பெறுமதியான புத்தகங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மத்திய மலைநாட்டில் உள்ள விக்னேஸ்வரா பாடசாலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? விக்னேஸ்வரா பாடசாலை அன்னைக்கு கொடுத்தோம். அதே நாளில் குறிஞ்சி பாடசாலைக்கும் கடந்த நவம்பர் கொடுத்தோம்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் நான் படித்த பாடசாலை அனுராதபுரம், ஏன்னா என்னுடைய ஊர் வந்து அனுராதபுரம் நாச்சியாதீவு. நான் படித்த பாடசாலைக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் கடந்த மாதத்துக்கு முன்பே மாதம் வந்து புத்தகங்கள் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் ஜோசப் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் இருக்காரு, குறிஞ்சி ஸ்கூலுடைய தற்பொழுதைய அதிபர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜோசப் ஆசிரியர் கிட்ட தான் சொன்னேன், அவங்க உங்களுடைய மத்திய மலைநாட்டில் உள்ள ஏதாச்சும் இன்னொரு பாடசாலை வந்து ரெஃபர் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே தான் உங்களுடைய பரமேஸ்வரா ஸ்கூலை வந்து அவர் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தமிழ் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் திரும்ப என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து மாதம் வந்து குட்டி ஐயா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தொகையை போட்டுடுவாங்க. ரினோசா இது எங்களால் முடிஞ்சது ஒரு 30,000 33,000 காசை வந்து போட்டுடுவாங்க. நாங்கள் எங்களுடைய கொஞ்சம் காசை போட்டு, ரமேஷ் ஃபௌசி அவருடைய நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் காசை போட்டு, அவருடைய நண்பர்களோட பேர் சொல்லணும், துவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர், கைஸ் ரஹ்மான் அப்படின்ற ஒருத்தர், அந்த ரியால் கணக்கில் காசெல்லாம் கொடுத்து அவங்க அதெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா அந்த ரமேஷ் ஃபௌசி அவர்களுடைய சிஸ்டர் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அவங்களும் இந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு நல்ல விஷயமா இருக்கே, நீங்கள் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் காசு போட்டு விட்டாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 83,000 ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்கியிருக்கு. எல்லா புத்தகங்கள் கிட்டத்தட்ட 161 புத்தகங்கள் இருக்குது. கேர்ள்ஸ் உங்களுக்கு வந்து வெயில் நினைக்கிறேன், நீங்க அந்த சைட் போறீங்களா? அந்த அங்கால போங்க பிரச்சனை இல்லை, போங்க, வெயில இருக்காதீங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 82,000 ரூபாய் பெறுமதியான புத்தகங்கள் வந்து இதுல இருக்கு. 161 புத்தகங்கள் வந்து இருக்கு. அதுல என்னென்ன புத்தகங்கள் அப்படின்னா லைட்டா மேலோட்டமா நான் சொல்றேன். என்னென்னா அப்துல் கலாமுடைய என்னது பயணம் ஒரு புக் இருக்கு, கண்டிப்பா வாசிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடியது. அடால்ஃப் ஹிட்லர், கௌதம புத்தர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? புத்தர் எப்படி ஒரு அருமையான மனிதர்னு தெரியுமா? அவருடைய லைஃப் எங்கே ஸ்டார்ட் ஆகிச்சுன்னு தெரியுமா? எல்லாத்தையுமே உதறி விட்டுட்டு எனக்கு ராஜ வாழ்க்கையே வேணாம், ராஜ பாட்டையே வேணாம், எனக்கு சிம்மாசனமே வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேணாம், நான் மரத்துக்கீழே போய் உட்கார போறேன்னு ஏன் புத்தர் போனாருன்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதை படிங்க. 2 புத்தகங்கள் வச்சிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் லைப்ரரி பாடத்தை ரொம்ப முக்கியமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம். இல்லைன்னா நாங்கள் வந்து கிளம்புல இருந்து பஸ்ஸில் அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு இந்த கொஞ்சம் புத்தகத்தை கொண்டு தரணுமா, இதில் என்ன அவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. ஆனால் யாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரீட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் ரொம்ப ரீட் பண்ணுவேன், எனக்கு ரீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இங்கே ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன், என்ன தெரியுமா?
இங்கே இன்றைக்கி தந்த புத்தகத்தில் யாராச்சும் ஒருத்தர் ஏதோ உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பிடிக்குமா, லைஃப் ஸ்டோரி பிடிக்குமா, பயோகிராஃபி பிடிக்குமா, இல்லைனா மதம் சம்மந்தமான எல்லா புத்தகங்களும் வச்சுருக்கேன். சைவ நெறி சம்மந்தமானது வச்சுருக்கேன், பரதநாட்டியம் வச்சுருக்கேன், அரங்கியல் வச்சுருக்கேன். ஏன்னா நான் இஸ்லாமிய பாடசாலைகள் கொடுக்கும்போது இஸ்லாம் சம்மந்தமான புத்தகங்கள் அதிகமாக கொடுப்பேன். ஆனால் உங்களுக்கு தரும்பொழுது எல்லாமே சைவ நெறி சம்மந்தமான புத்தகங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா நீங்கள் அதை பற்றியும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஈழத்து வரலாறு, இலங்கையினுடைய வரலாறு சொல்லும் மகாவம்சம், சூழவம்சம், ஈழத்தை யாழ்ப்பாண வரலாறு, இப்படி நிறைய புத்தகங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. பெரிய புத்தகங்கள் கிடையாது. நீங்கள் புத்தகத்தினுடைய சைஸை பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வீக் 2 வீக்ஸ் இல்லைனா 1 மந்தில் படித்து முடிச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் படிங்க 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 படிங்க. அதை மட்டும்தான் சொல்வேன். ஆபிரஹாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். அவருடைய தந்தை செருப்பு தைக்கக்கூடியவர், சரியா? அப்போ அவர் ஜனாதிபதியாக வந்ததுக்கு அப்புறமா அவர் பெரிய ஆளாக இப்போ இருக்காரு. இருந்துட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது சபையில் இருந்து ஒருத்தர் வந்து ஆபிரஹாம் லிங்கன் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் பெரிய ஆள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஜனாதிபதின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுடைய அப்பா வந்து செருப்பு தைக்கிறவர் தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அப்போது இவர் ஒன்றுமே பேசலை. ஆபிரஹாம் லிங்கன் நமக்கு அப்படி சொன்னால் எப்படி கோவம் வரும்? அப்படியே உடனும் மாதிரி இருக்கும். என்னடா என்னுடைய வாப்பா பற்றி சொல்கிறேன், என்னுடைய தந்தை பற்றி சொல்கிறேன்னு நமக்கு கோவம் வரும். ஆனால் ஆபிரஹாம் லிங்கன் என்ன பண்ணார் தெரியுமா? ஓகே, நீங்கள் காலில் போட்டிருக்கீங்க இல்லையா செருப்பு, அது யார் தைச்சது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அவர் சொன்னார், உங்களுடைய தந்தை தைச்சது தானே அப்படின்னு. எவ்வளோ வருஷமாக நீங்கள் போட்டிருக்கீங்க? நான் ஒரு 20 வருஷமாக போட்டிருக்கேன். அப்போ ஆபிரஹாம் லிங்கன் என்ன தெரியுமா சொன்னார்? என்னுடைய தந்தை மரணித்து 20 வருஷங்களுக்கு மேலாயிருச்சு, ஆனால் அவர் தச்ச செருப்பு நீங்கள் 20 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அப்போ எவ்வளோ அழகாக அந்த செருப்பு அவர் தச்சிருப்பாரு, அவருடைய தொழில் எவ்வளோ நேர்மையாக இருந்திருப்பாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்து அவரை ஸ்டாப் பண்ணார், வாயை மூட வச்சார். இதுதான் நம்மளுடைய தந்தையோ நம்மளுடைய தாயோ கூலி தொழில் செய்தாலும் சரி, பாத்திரம் தேய்ச்சாலும் சரி, தேயிலை தோட்டத்தில் தேயிலை பறித்தாலும் சரி, நம்மளுடைய தாய் தந்தையர்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி, ஆட்டோ ஓட்டினாலும் சரி, இதெல்லாம் அந்த கீழ்த்தரமான தொழில் நான் சொல்ல வரல. ஆனால் உங்களுடைய தந்தை உங்களுடைய தாய் அவங்க மாதிரி நீங்கள் வரணும்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்கல்ல. உங்களுடைய தாய் இப்போ பாருங்க, இங்கே சுற்றி வர தேயிலை தோட்டங்கள் இருக்குது. எத்தனையோ பேருடைய தாய் தந்தையர்கள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் நீயும் என்னோட வந்துருமா ஒரு கூடை ஒன்று எடுத்துட்டு யாராச்சும் உங்ககிட்ட சொல்லுவாங்களா? யாராச்சும் வான்னு உங்களை கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அவங்கெல்லாம் சம்டைம்ஸ் ஏமாத்திட்டு சும்மா பேக்கை தூக்கிட்டு வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து டைமை வேஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல விரும்புகிறது. என்னன்னா, நம்மளுடைய கடந்த காலம், நம்ம ஏழையாக பிறந்திருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஏழையாக சாகவே கூடாது. உங்களுடைய 200 வருஷம் வரலாறு வந்து அடித்து புதைச்சிட்டு போயிருங்க. சிவி வேலுப்பிள்ளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலையகத்தை சேர்ந்த ஒரு கவிஞர், இப்போ இல்லை அவர். யாருக்கு தெரியும் சிவி வேலுப்பிள்ளை பற்றி? சிவி வேலுப்பிள்ளையினுடைய கவிதைகளை வாசிச்சு பாருங்க. அவருடைய அந்த பரம்பரை இங்கேயே தேயிலையை பறித்து, இங்கேயே கொழுந்த பறித்து, இங்கேயே முடங்கி, இங்கேயே புதஞ்சி போன பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருப்பார் ஒரு கவிதை. கண்ணீர் வடிக்கணும் அந்த கவிதைகளெல்லாம் வாசிக்கும்போது. O level படிக்கிறவங்களுக்கு சிலபஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். சிவி வேலுப்பிள்ளை கவிதைகள் பழைய சிலபஸில் இருக்குது, இப்போ இருக்கான்னு தெரியல. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களுடைய பழைய ஜெனரேஷன் போயாச்சு. அடுத்த ஜெனரேஷன் உங்களை மாற்றும். உங்களை மாற்றுறதுக்கு ஒரு சக்தி இருக்குது. நான் நல்லா உங்களை மோட்டிவேட் பண்ணணும். நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுற புக்கு இதில் இருக்குது. லைப்ரரி பாடம் யாருக்கு இருக்குது? எந்தெந்த ஸ்கூலுக்கு இருக்குது, எந்தெந்த கிளாஸுக்கு இருக்குது? எல்லாருக்கும் லைப்ரரி பாடம் இருக்குது. லைப்ரரிக்கு பொறுப்பான டீச்சர் யார்? என்னோட வந்தாங்க டீச்சர் பேர் என்ன டீச்சர்? கோகிலா டீச்சர் தான் லைப்ரரிக்கு பொறுப்பாக இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன். லைப்ரரிக்கு போங்க. இதில் வந்து விஜய் டிவி கோபிநாத் அவர்களுடைய 7-6 புத்தகங்கள் இருக்குது. ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. 2 நீயும் நானும், நேர் தேமா, நிமிர்ந்து நில், இப்படின்னு நிறைய புத்தகங்கள் இருக்குது. பாஸ்வேர்டு அப்படிங்கிற புத்தகம் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக இதில் 1 பேஜ் 2 பேஜ் சரி நீங்கள் படிச்சிங்கன்னா அடுத்து என்ன இருக்குன்னு நீங்கள் வாசிப்பீங்க. அதனால சுகி சிவமையா அவர்களுடைய ஸ்பீச் நிறைய கேட்டிருப்பீங்க. அவருடைய மோட்டிவேஷன், அப்துல் ரஹீம் அவரோட மோட்டிவேஷன், கிட்டத்தட்ட ஒரு 20 புத்தகங்கள் வரைக்கும் மோட்டிவேஷன் புத்தகங்கள் இருக்குது. சும்மா நான் வந்து அந்த கட்டுரை புத்தகம் இந்த கட்டுரை புத்தகம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. எல்லாமே தேர்ந்தெடுத்த புத்தகங்கள் உங்களுக்காக இருக்குது. இவ்வளோ தூரம் நானும் வெயிலில் இருந்துட்டு பேசுகிறேன்னா நீங்கள் நல்லா ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த வகையில் எங்களுடைய ஸ்பான்சர், எங்களுக்கு இந்த புத்தகத்துக்கு காசு கொடுத்தவங்க குட்டி ஐயா சுவிட்சர்லாந்து, அவங்களுக்கு பெரிய தேங்க் பண்ணணும். 6வது பாடசாலைக்கு கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு காசு போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ரமீஸ் ஃபௌசி அவர்களுடைய சிஸ்டர் வந்து அவங்களோட பேர் ரெஹானா ஃபௌசி அவர்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறோம். எங்களுடைய பிரின்சிபல், உங்களுடைய அதிபர் சிவானந்தன் சார் அவர் வந்து வரல. இன்னைக்கு ரொம்ப கவலையான விஷயம். அவருக்கு வர முடியாத ஒரு சிச்சுவேஷன், அவருக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னார். ஸோ எங்களுடைய பிரதி அதிபர் அவர்கள் வந்து இங்கே இருக்காங்க. அதோட சேம் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப
சந்தோஷம். நிறைய பேசி ஸ்கூல் டைம், ஸோ உங்களுடைய பாட வேலையை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல. அதனால் வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் லைப்ரரிக்கு போய் லைப்ரரி பாடத்தில் புத்தகங்களை வாசித்து பழங்க, வாசித்து பாருங்கள். கொஞ்சம் வாசித்து பாருங்கள். உங்களுடைய லைஃப்லுடைய வே வந்து ரொம்ப தூரம் போகும்னு நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அதே டைமில் எங்களுடைய எடிட்டர் பிரதிபலிப்பாளர் மிஸ்டர் அரவிந்தன் அவர்களுக்கும், என்னுடைய நண்பர் சகோதரர் திரு மனோஜ் அவர்களுக்கும், மனோஜ் அவர்களுக்கும், இங்கே இவ்வளோ நேரமாக வெயிலில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய மாணவர்கள், எனக்கு சுத்தமாக பிடிக்கல உங்களை வெயிலில் வந்து இருப்பாட்டி வச்சிருக்கிறது. பட் சில விஷயங்கள் அவசரமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்டாப்பாக நான் வந்து பேசிட்டு போயிட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் எங்களுடைய எடிட்டர் அரவிந்தன் அவர்களுக்கு மிகப்பெரிய தேங்க் வந்து பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் எங்களுடைய பிரதி அதிபர் அவர்களை வந்து நான் வந்து கௌரவிக்கணும்னு நினைக்கிறேன். கௌரவிப்பதற்காக வினோதரன் ஆசிரியர் அவர்களை வந்து நான் அழைக்கிறேன். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது நினைவு சின்னம் வழங்கும் நிகழ்வு. இந்நிகழ்விற்காக எமது பாடசாலையை சேர்ந்த உப அதிபர் அவர்களையும், பகுதி தலைவர் தினேஷ்குமார் ஆசிரியர் அவர்களையும், செந்தில்குமார் ஆசிரியர் அவர்களையும் மற்றும் ஆசிரியர் சார்பாக ஒருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினமானது எமது பாடசாலைக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நாளை எண்ணி நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். என்னவென்றால் எமது பாடசாலை மிகவும் பின்தங்கிய ஒரு பாடசாலையாக காணப்படுகின்றது வர்த்தக வலயத்தில். அந்த அடிப்படையில் எமது பாடசாலை மாணவரின் கல்வி விடயத்தில் மிகவும் சிறந்த முறையில் காப்போத்தா, சாதாரண தரம், புலமை பரிசியல் அந்தவற்றில் அவர்கள் நல்ல முறையில் ரிசால்ட்ஸ், அதாவது நல்ல பெறுபேறுகளை பெற்றுள்ளார்கள். இருப்பினும் எங்களுக்கு மேலதிக வசதிகள், அதாவது இணைப்பாதவிடான செயற்பாடுகள் மற்றும் இந்த மாதிரி முக்கியமான விடயங்கள் எங்களுக்கு கிடைப்பதில்லை, குறைவு. அந்த அடிப்படையில் எமது பாடசாலைக்கு நூலக வசதி குறைவாக காணப்பட்டாலும் அந்த நூலகத்துக்கான புத்தகங்களை மாணவர்களுக்கு நல்ல முறையில் பயன்பெறுவதற்கு எங்களுக்கு வழங்கிய டாக்ஸ்அப் நிறுவனத்தின் உரிமையாளர் ரினோசா நவசாட் அம்மையார்களுக்கு எமது பாடசாலை சார்பாக மிகவும் சிறந்த மனத்துடன் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் வாசிப்பு, அதாவது மாணவர்களுக்கு இந்த புத்தகமானது வெறுமனமே இப்போ கூடிய நல்ல கருத்துக்களை விரிவரும் மூலம் நமது உரிமையாளர் கூறினார். அதனையெல்லாம் கேட்டிருப்பீங்க. புத்தகம் என்பது சும்மா லைப்ரரியில் வாங்கி வச்சு அப்படியே அடுத்த வருஷம் வாங்கி வச்சு அடுத்த வருஷம் பார்க்குறது இல்லை. அவங்க ஒவ்வொரு புத்தகத்தையும் எந்த முறையில் படிக்கணும், அந்த புத்தகத்தில் எந்தளவு அவங்க வாசித்து பலன் பெற்றிருக்காங்கன்னா அனுபவத்தில் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இந்த புத்தகத்தை நம்ம லைப்ரரிக்கு பொறுப்பான ஆசிரியர் இருக்கிறாங்க. அந்த எடுத்து, அதாவது இந்த நவீன உலகத்தில் வாசிப்பு என்பது ரொம்பவும் வேகமான இடத்துக்கு சென்று கொண்டு இருக்கின்றது. இந்த வாசிக்கிறனால, நம்ம புத்தகத்தை வாசிக்கிறனால, அதாவது மனிதர்களுக்கு உள ரீதியான மன ரீதியான அழுத்தங்கள் நீங்குதான். அதாவது மனசுக்குள்ளே எந்த உள ரீதியான அழுத்தங்கள் இருந்தாலும் புத்தக வாசிப்பதன் மூலம் நீங்குதான். அந்த வாசிப்பது என்பது வெறுமனமே சும்மா புத்தகத்தை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சும்மா அதை எடுத்து பக்கங்களை பிரட்டிக்கிட்டு சும்மா படம் பார்க்குற புத்தகங்கள் இருக்குது தானே, அப்படி வாசிக்கிறது இல்லை. அதாவது அந்த வாசிக்கிற என்பது ஒரு வரி, அதாவது ஒரு பக்கமாக இருந்தாலும் உன்னிப்பாக ஆராய்ஞ்சு கருத்தறிந்து அதில் நல்லா வாசிக்கணும். வாசிச்சிங்கன்னா அப்படி நீங்கள் வாசிக்கிறது மறக்க மாட்டீங்க. இப்போ சாதாரணமாக நம்ம வாசிப்பு என்பது நம்ம சாதாரணமாக பரீட்சை மையமாக கொண்டு தான் வாசிக்கிறோம். புத்தகமெல்லாம் பரீட்சை மையம் கொண்டு தான் வாசிக்கிட்டு இருக்கிறோம். பரீட்சை முடிஞ்சு அடுத்த 2 வருஷத்தில் அதை கேட்டால் வாசித்தது என்னன்னா மறந்துடுவோம். எல்லோரும் அப்படி தான். ஆனால் ஒரு முக்கியமான புத்தகத்தை வாசிச்சமாக இருந்தால் அது நம்ம சாகு வரைக்கும் அந்த புத்தகத்தில் உள்ள கருத்தை மறக்க மாட்டோம். ஒரு பேச்சாற்றல் வர்றதுமா இருக்குமா இருந்தால், ஒரு பேசுகிறதா இருந்தால் வாசிப்பு முக்கியம். வாசிக்காத யாருக்கும் பேச முடியாது. நல்ல ஒரு பேச்சாற்றல் வரணும்னா வாசிக்கணும். எவ்வளோ வாசிக்கிறோமோ அந்தளவு மூளை நம்மளுக்கு அந்த பிரெயினில் அந்தளவு அந்த சக்திகளை நுகர்ந்து வச்சுக்கிறோம். நமக்கு எந்த நேரம் அது தேவையோ அந்த நேரம் நம்ம வாய் மூலம் அந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்கு அந்த புத்தகம் உறுதுணையாக இருக்கும். ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த புத்தகத்தில் நல்ல பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொரு வீக்கும் பிள்ளைகள் பாடம் போட்டிருக்கு தானே, அந்த அடிப்படையில் பாடங்கள் மற்ற புத்தகம் வாசிக்கிறீங்க. ஆனால் இந்த புத்தகத்தை இதில் மேலதிகமான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அவன் டைம் டேபிளில் போட்டிருப்பாங்க டீச்சர். நல்ல முறையில் ஒவ்வொரு நாளும் எல்லா 6 to 11 புத்தகங்கள் போட்டிருக்குது. அந்த டைம் படி கார்டெலாம் பிரித்து கொடுத்துருக்குது. நல்ல முறையில் வந்து வாசி
உரிமையாளர் சொன்னபடி அந்த புத்தகத்தில் உள்ளபடி நல்ல விடயங்களை பெற்று நம்மளும் வாழ்க்கையில் என்ன செய்யணும், முன்னேறணும். அதாவது ஒரு பெடப்பாக எந்த இடத்துல நிற்கிறோமோ, அதாவது படிப்புலேயும் அப்படி தான், படிக்க முடியலை நம்ம ஏழைன்னு இருந்தோமா இருந்தால் அப்படி ஏழைன்னு தான் போவோம். இல்லை எனக்கு ஏழும் அப்படின்னு வாசிப்புலையோ எதுலேயோ நம்ம போனோமா இருந்தால் எங்கேயோ போயிடுவோம். அதனால் வாசிப்பு என்பது மிக முக்கியம் எல்லாத்துக்கும். அதனால் கட்டாயம் மாணவர்களை நீங்கள் என்ன செய்ய கேட்டால் இந்த புக்குகளை வாங்கினதோட வச்சுட்டு இல்லாமல் நல்ல புக்குகளை வாசி நல்ல பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த நிறுவனம் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் பாடசாலை சமூகம் சார்பாக பெற்றோர், மாணவர்கள், அதிபர் சார்பாக திரும்பவும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சாரி, என்னென்னா நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு புத்தகம் தரத்துக்கு காரணமாக இருந்தவர் வந்து குறிஞ்சி பாடசாலையின் தற்போதைய அதிபர் ஜோசப் ஆசிரியர் அவர்கள். அவங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த புத்தகங்களில் ஒரு செட்டாக இருக்குது. அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஹிட்லரை பற்றி, எம்ஜிஆர் பற்றி, மற்றது வந்து அறிஞர் அண்ணா பற்றி, அப்துல் கலாம் பற்றி, மகாத்மா காந்தி பற்றி, அப்படி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மோட்டிவேஷன், உங்களை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய மோட்டிவேஷன் சம்மந்தமான புத்தகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு உங்களுக்கு படிக்கக்கூடிய மாதிரி கதைகள், பீர்பால் அக்பர் கதைகள், அப்படி கதை புத்தகங்கள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரலாறு, சூலவம்சம், மகாவம்சம், ஈழத்தவர் வரலாறு, யாழ்ப்பாணத்தவர் வரலாறு, அப்படி இருக்குது. அப்போ நீங்கள் கேட்ட புத்தகங்களில் வந்து தமிழ் அகராதி இருக்குது, திருக்குறள் இருக்குது, அப்படி சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட பாஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் இருக்குது. அந்த பாஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் வந்து ஒன்றில் சில நேரம் ஒன்று வச்சுருப்பேன், ரெண்டு வச்சுருப்பேன் ஒரு கிளாஸுக்கு. அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு லைப்ரரிக்கு கொடுக்குறனாலும் ஓகே. அந்த பாஸ் பேப்பர் புக்ஸ் வந்து லைப்ரரிக்கு தரல, உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு அதை பிரிண்ட் எடுத்து ஒரு புத்தகமோ 2 புத்தகமோ இருந்தால் அதில் உள்ள பேப்பர்ஸை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதில் இந்த ஷார்ட் நோட்ஸ் குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு, இதெல்லாம் லைப்ரரிக்கு வைக்கணும் தரல. சம்டைம்ஸ் வந்து இப்போது தரம் 8 விஞ்ஞானம் அப்படின்னும் பொழுது விஞ்ஞானத்தினுடைய சிலபஸுடைய ஷார்ட் நோட்ஸ் இருக்குது இதில். இது சம்டைம் நீங்கள் லைப்ரரியில் வச்சாலும் தேவையான டைமில் நீங்கள் குறிப்புகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கு. இந்த இதில் உள்ளதெல்லாம் கோபிநாத் அவர்கள். கோபிநாத் தெரியும் தானே, பார்த்துருக்கீங்க தானே, படித்து பாருங்கள், படித்து பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். ஸோ நான் அவரை வந்து ப்ரமோட் பண்ணலை, இங்கே ப்ரமோட் பண்ணுறதுக்குரிய ரீசன் கிடையாது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து ஒவ்வொருத்தருடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். அந்த நம்பிக்கையினால தான் நான் அவருடைய 7 புத்தகங்கள் 8 புத்தகங்கள் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், நிறைய நான் சொல்ல வந்து அம்பேத்கர் பற்றி இருக்குது, விவேகானந்தர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? விவேகானந்தர், கால் மார்க்ஸு, அதுக்கப்புறம் இப்படி நிறைய இருக்குது. எல்லாம் 2 வச்சுருக்கேன், சிலதில் ஒன்று வச்சுருக்கேன். இந்த இருக்குது கால் மார்க்ஸு, அதுக்கப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல். எம்ஜிஆர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர் தானே, நாவலப்பிட்டியை சேர்ந்தவர். இன்றைக்கி இந்தியாவுக்கு போய் முதலமைச்சராக போய் எவ்வளோ பெரிய புகழ், வாழ்ந்தாலும் மறைந்தாலும் புகழ் இருக்கு இல்லையா? அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, படிச்சிருக்கீங்களா? இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள், அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி தான் இப்படி நிறைய வச்சுருக்கேன், வேஸ்ட் பண்ணாமல் படிச்சிங்கன்னா நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ. உலகில் சாகாவரம் பெற்றவை என்று ஒன்றைத்தான் சொல்ல முடியும், அவை புத்தகங்களே. இந்நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக மாணவி இனேசினியின் பேச்சு இடம்பெறும். முக்கணியில் சிறந்தன மா, ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை, இம்மூன்றையும் சேர்த்தால் மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் உபாதிபர் அவர்களுக்கும், உன்னால் முடியும் நிறுவன குழுக்கள் அவர்களுக்கும், ஆசிரியை அவர்களுக்கும், என் சகோதரி அவர்களுக்கும் என் இந்நேர வணக்கம். நான் இன்று உங்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்ட விடயம் உலக நூலகத்தின் மகத்துவம். அறிவால் உயர்ந்து அரியாசனம் செய்வோம் என்கின்றார் தேசத்தந்தை மகாத்மா காந்தி. இத்தகைய அறிவினை எமக்கு அள்ளித்தரும் இடம் நூலகமாகும். நல்ல அறிவுரைகளை சொல்வதில் பெற்றோருக்கும் மேலாக உயர்ந்து நிற்கின்றன நூலகங்கள். நூல்கள் நிறைந்த இடமே நூலகமாகும். நூலகம் பல அறிஞர்கள் வாழும் இடமாகும். இது ஓர் அறிவு களஞ்சியமாகும். 1 கோடி கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது நான் ஒரு புத்தக சாலை அமைப்பேன் என்று பதிலளித்தாராம் மகாத்மா காந்தி. தன்னந்தனி தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது நான் புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று பதிலளித்தாராம் ஜவஹர்லால் நேரு.
உலகத்தில் முதலில் நூலகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர்கள் பண்டைய காலத்தில் வாழ்ந்த மொசபத்தேமியர்கள் என்று அழைக்கப்படும் தற்கால ஈராக்கியர்கள் ஆவார். நூலகம் பற்றி அறிந்ததாலேயே நூலளவேயாகுமாம் நுண்ணறிவு என்று ஒளவை பிராட்டி கூறியுள்ளார். ஒரு சமூகம் சிறந்து விளங்க வேண்டுமெனில் அச்சமூகத்தில் கல்வி அறிவு இருப்பது அவசியமானவையாகும். அத்தகைய அறிவினை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நூலகம் அவசியமானவையாகும். நல் புத்தகங்களை படிப்பதால் அறிவு வளரும். மக்களை மேன்மக்களாக மிளிர வைப்பதற்கு நூலகங்கள் அவசியமாகின்றன. புத்தக சாலை, ஏடகம், சுவடியகம், சுவட்டுச்சாலை, வாசகச்சாலை, படிகம், நூல் நிலையம் என்று பல பெயர்கள் கொண்டு நூலகம் அழைக்கப்படுகின்றது. உலகத்திலிருந்து தனித்திருக்க உன்னிடம் வந்தேன், ஆனால் உலகமே இங்குத்தான் இருக்கிறது என்று புரிந்து கொண்டேன். நூலகம் எனும் வடிவில் உலகத்தையே தனக்குள் வைத்துக்கொண்டு எவ்வளவு தன்னடக்கமாம் இந்த புத்தகங்களுக்கு. நாமும் நூல்கள் பல கற்று அறிவை வளர்த்து வாழ்வில் வளம் பெறுவோம். கானகம் தருவது கானக்குயிலின் கீதம், நூலகம் தருவது நல்ல நூல்களின் சாரம். ஒரு நூலகம் திறந்தால் 1000 சிறைச்சாலைகள் மூடப்படுமா? அப்படி 1000 சிறைச்சாலைகளை மூடுவதற்கும் ஒரு நூலகத்தை ஆரம்பிப்பதற்கும் மூல பொருளான நூலகத்தை எமக்கு அளித்த உன்னால் முடியும் என்ற குழுவினருக்கு மாணவர்கள் சார்பாக நன்றியை கூறுகின்றோம். என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கு ஓர் புத்தக புழு உறங்கின்றதென்று என்ற பெற்றென்ற சொல் கூற்றுடன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறந்த பேச்சினை வழங்கி சென்ற மாணவிக்கு நன்றிகள். அடுத்த நிகழ்வாக புத்தகம் வழங்கும் நிகழ்வு இடம்பெறும். இன்றைய நாள் எமது பாடசாலைக்கு புத்தகங்களை வழங்கிய மாணவர்களுக்கு பயனுடையதாக செய்தமைக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்வினை சிறப்பாக நடத்தி செல்வதற்கு சகல விதங்களிலும் ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த பாடசாலையின் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் ஒத்துழைப்பு வழங்கிய மாணவர் செல்வங்களுக்கும் இச்சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.